என் செல்ல குழந்தையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உனக்காக நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்றல்ல அம்மா, இன்று உனக்காக 2 நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். வெள்ளிக்கிழமையின் விடியலில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய ஒவ்வொரு மனக்குழப்பமும் தீரும், உனக்கான மன நிம்மதி பிறக்கும். வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக இன்று பெற்றுவிட வேண்டும். உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் உன்னுடைய தேவைகளும் என்னவென்று முதலில் நீ முடிவு செய். நேரத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் தெய்வமும் குழம்பி போய்விடும், எதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கென தெய்வம் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு இந்த வாழ்க்கை தரும் அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும். ஒட்டு மொத்தமாக உன்னை நல்வழிப்படுத்தும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஆசைப்படுகின்ற அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் தெய்வம் புரிந்து கொள்ளும் நேரம் நீ உன் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடாதல்லவா? அதனால்தான் அம்மா முன்கூட்டியே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்லதொரு விருப்பம், உனக்கான நல்லதொரு மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கே என்று சரியாக கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி என் பிள்ளை எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல், எதையும் யோசித்து நீ குழம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கான தருணங்களை எல்லாமும் நீ சரியாக உருவாக்கிவிட வேண்டும். உன்னால் மற்றவர்களுக்கு இதுவரையிலும் எந்த கஷ்டங்களும் ஏற்பட்டதில்லை. ஆனால் மற்றவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம். என் பிள்ளையினுடைய மனதை எப்படியெல்லாமும் பாதிக்கச் செய்திருக்கிறது சில விஷயங்கள் என்பதனை நான் அறிவேன். எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தவும் சோதனைப்படுத்தவும் இந்த வாழ்க்கை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தியதை நான் அறிவேன். நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள், நான் வருகின்ற இது போன்ற காலங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் நமக்கு என்னவாக மாறும், அது எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்கும், இந்த விடியலை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதில் முதலில் உனக்கு தெளிவு வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் என் பிள்ளை நீ தொலைத்தது போதும். இனி உனக்காக நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்பார்த்து இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ உன் வெற்றியை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். என் குழந்தையே, வெள்ளிக்கிழமையின்
விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிர்ஷ்டத்தின் பொழுதாகவே இருக்க வேண்டும். இந்த நாளில் என் பிள்ளை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் தெய்வம் மனம் குளிர வேண்டும். தெய்வத்தினுடைய மனதை நீ குளிர வைத்து விட்டாலே போதும். தெய்வத்தினுடைய மனதை நீ சந்தோஷப்பட வைத்து விட்டாலே போதும். உன்னை சுற்றி தானாகவே நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி தானாகவே எல்லா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாரிடம் நாம் என்ன எதிர்பார்த்து ஏமாந்து போனோம் என்பது வாழ்க்கை முழுமையிலும் ஞாபகம் இருக்க வேண்டும். பாதியிலேயே அது மறந்து போய்விடக்கூடாது. ஏன் தெரியுமா? மீண்டும் ஒரு முறை அதே அவமானத்தை அவர்களிடத்தில் இருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ மறந்துவிட்டு, உனக்கு வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எல்லாமும் மறந்துவிட்டு நீ ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பாயானால் மீண்டும் இதைவிட மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளி விட்டுவிடும் என்பதனை மறந்து விடாதே. அதாவது கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்து உனக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்பது நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்துவிடக்கூடாது. இதைவிடவும் அதிகமான ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்களே தவிர ஒருபோதும் உன்னை இப்படியே விட்டுவிட அவர்கள் நினைப்பதில்லை. அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன் தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் பொழுது மனது தெளிவடைய வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் செல்வதை நிறுத்த வேண்டும். நமக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய ஒவ்வொன்றும் கிடைக்கத்தான் வேண்டும். யாருக்காகவும் இங்கு எதையும் இழந்துவிட்டு நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை தொலைத்துவிட்டு நாம் எதையும் தியாகம் செய்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இங்கு உனக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை நீ நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, வந்த நிலையை மறக்காமல் இனி வரக்கூடிய நிலையை சரியாக எதிர்கொள்ளும் ஒரு மனநிலை நமக்குள் வந்து விடுகின்ற நேரம் இனி எந்த நாளும் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் சரியாகவே என் குழந்தைக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்குள் நீ பதிய வைத்திரு. நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் மிக தெளிவாக இரு. உன்னுடைய விருப்பம் என்னவோ, உன்னுடைய ஆசை என்னவோ அதில் உறுதியாக இரு. வெள்ளிக்கிழமையின் பொழுது தெய்வம் உன் வீட்டை தேடி வருகின்ற பொழுது, தெய்வம் உனக்கான அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இந்த நாளில் என் பிள்ளை நீ யோசிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மனத்தெளிவு என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை நீ யோசிக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முதலில் உறுதி செய்து அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல் மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டாலே அது போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். காரணமில்லாமல் உனக்கு நான் எதையும் சொல்வது கிடையாது.
காரணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றிலும் நீ சரியாக முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை நாளும் நாம் சந்தித்த விஷயங்களில் நம்மோடு இருந்து வேடிக்கை பார்த்தது ஒவ்வொருவரையும் நாம் மனதில் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது போதும். இனிமேல் எந்த இடத்திலும் உனக்கு ஏமாற்றம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் என்று இவர்கள் எல்லாரும் தலைகுனிய வேண்டிய நேரம் வரும். ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் ஒரு உதவியை பெற்றால்தான் அடுத்தது என்னவென்று யோசிக்க முடியும் என்ற ஒரு நிலை இவர்களுக்கு வரும். நீ சரி என்று சொன்னால்தான் ஒரு விஷயம் இவர்களுக்கு கிடைக்கும் என்ற நிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட போகிறார்கள். உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தால் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன் காலடியில் வந்து விழ வேண்டிய ஒரு கட்டாயம் வருமோ, அந்த நிலையை நீ அடையப் போகிறாய். உனக்கு வேண்டுமானால் இதில் விருப்பம் இல்லாமல் போகலாம். நீ வேண்டுமானால் இதை இல்லை என்று மறுக்கலாம். அம்மா தாயே, யாரும் என் காலில் விழ வேண்டாம், யாரும் எனக்கு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் என்று நீ எளிதாக சொல்லலாம். ஆனால் உன் தாய் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வருஷத்தை பார்த்து கொண்டிருந்தவள் இனிமேல் ஒருபோதும் இந்த விஷயத்தை நான் இப்படியே விட்டு விடுவதாக இல்லை. இந்த விஷயத்தை நான் இப்படியே தொலைப்பதாக இல்லை. என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன். உன் வாய்தான் வேண்டாம் என்று சொல்கிறது. ஆனால் நீ அனுபவித்த வேதனையும் சோதனையும் உன்னை நிச்சயமாக இன்னமும் ஆழமாக யோசிக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இவர்கள் மத்தியில் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நாம் நிமிர்ந்து வாழ வேண்டும். இவர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது போல என் பிள்ளை நீ யோசிக்கத்தான் செய்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எந்த நிலையிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் காலம் இனி இந்த நொடியிலிருந்து உனக்கான வெற்றியை நீ பதிவு செய்யும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு மாற்றத்தை கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் தொலைத்ததும் இழந்ததும் உனக்கான பொன்னான நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என்பது நமக்காக என்னவெல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பல மாற்றங்களினால் இந்த வாழ்க்கையை நீ உறுதி செய்ய வேண்டும். பல விஷயங்கள் இனி உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலிருந்து என்ன நடந்தது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது, அதை எப்படியெல்லாமும் நாம் எதிர்கொண்டோம் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையான விஷயங்களுக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நாம் எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு நன் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் இந்த தேவைகளை நீ புரிந்து கொண்டது போல இனி உனக்கு கிடைக்கும் பல உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எது சரி எது தவறு என்று
நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது, நான் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது, என் பிள்ளை, நீ எதையும் சரியாக உணர்ந்து விட வேண்டும். வராகி நமக்காக வருகிறாள் என்றால் நாமும் அதற்கு தகுந்தாற் போல நமக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாமும் அதற்கு தகுந்தாற் போல வாழத் தொடங்க வேண்டும் என்று எப்பொழுதுமே எதுவும் நடக்காது, கிடைக்காது என்று சோகம் தோய்ந்த முகத்தோடு நீ இருந்து கொண்டிருந்தால் உன்னை பார்க்கின்ற தெய்வத்திற்கும் சோகம்தான் வந்து சேரும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சுறுசுறுப்போடும் தெளிவோடும் இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கத்தான் தெய்வத்திற்கு பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவாக உனக்கு நான் என்னவெல்லாமும் கொடுக்க எண்ணினேனோ அவை அத்தனையையும் நான் உன் வசமாக கொடுக்க துணிந்து விட்டேன். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ உனக்கான விஷயங்களை இனிமேலும் எந்த விதத்திலும் மனக்குழப்பம் இல்லாமல், எந்த நிலையிலும் உன் மனதில் தோன்றுகின்ற சிறு சிறு எண்ணங்கள் இல்லாமல் உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்ள பழகு. முடியும் என்று நம்பு. முடியாது என்ற வார்த்தையை உன்னை விட்டு தூரமாக ஒதுக்கிவை. மற்றவர்கள் சொல்வதை எல்லாமும் பொருட்படுத்தி கொண்டு கண்கலங்கி நிற்காதே. முதலாவது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல செய்தி, உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் காலடியில் விழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இரண்டாவதாக என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி செய்தி, என் குழந்தையினுடைய எண்ணங்கள், என் பிள்ளையினுடைய ஆசைகள் என்று இவை எல்லாவற்றையும் புறக்கணித்த ஒருவர், அதாவது உன்னை மனதளவில் காயப்படுத்தி நொறுக்கிய ஒருவர், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமும் கண்டு ரசித்த ஒருவர், நீ இருக்கின்ற நிலையை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ஒருவர் இப்பொழுது உனக்காக வருத்தப்பட போகிறார். ஏன் தெரியுமா? இவர்களை ஒதுக்கியது எவ்வளவு பெரிய தவறு. இவர்களை ஒதுக்கி நாம் சேர்ந்த இடத்தில் நமக்கு கிடைக்கும் மரியாதை என்ன, நாம் படுகின்ற அவமானம் என்ன என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களிலும், ஒவ்வொரு நிலைகளிலும் படக்கூடிய ஒவ்வொரு அவமானங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் உனக்கு சரியான விஷயத்தை தெளிவாகவே நடத்துகிறது. நீயும் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். எந்த நிலையிலும் தடம் மாறி சென்று விடாதே. ஒருவனுக்கு எல்லாமும் சரியாக நடக்கிறது என்றால் வேண்டும் என்றே ஒரு கூட்டம் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி செய்யும். அதனால் இனிமேலும் இதையெல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் நீ உறுதி செய்ய பழகிவிடு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் துணிந்து ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. அது போதும், அது ஒன்று போதும். இனி என் பிள்ளை, நீ வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை இனி உனக்கானது என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம் போல இனி எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். மனது நினைத்தது போல இனி எந்த நாளும் உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் நடந்து கொண்டே இருக்கும். வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்ட என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதும் சந்தோஷம் என்பது தெளிவாகவே கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷத்தை உணரும் இந்த காலம் இனிமேலும் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல தெளிவை நிம்மதியாக கொடுக்கும். மனத்தெளிவை உனக்கு ஆனந்தமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
வெற்றி உனக்கே சொந்தமானது. வாழ்க்கையின் நம்பிக்கை உனக்கே உனக்கானது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும். இந்த நிலைகளில் உன்னை வாழ வைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.